வணக்கம் சாமி. வா பக்தா, என்ன பிரச்சனை? என்ன திடீர்னு பிரச்சனை எல்லாம் கேட்குறாங்க? என்னப்பா எதை யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி. என்னடா ரோட்டில் நடமாடவே முடியல சாமி. அப்படி என்ன பிரச்சனை? அப்படி நடமாடனாலும் இஸ்த லிம்பா கிராக்கு பூஸ்தா அப்படின்னு என்னென்னமோ மொழியில் பேசுகிறாங்க சாமி. எனக்கு அப்படியே இங்கிலீஷ் கற்றுக்கணும் சாமி. கவலைப்படாத, என்னிடம் வந்துட்டல, நான் பார்த்துக்கிறேன். பக்தா, உன்னோட பேரு, ஊரு, அட்ரஸ், சிட்டி, பின்கோடு இதெல்லாம் சொல்லுப்பா. ஏன் சாமி, என்ன ஏதாவது ஸ்கூலில் சேர்க்க போறீங்களா? இல்லப்பா வரங்களோட லிஸ்ட்லாம் எடுத்துப்பா. ஓ அப்படியா? என் பேர் புவன் சாமி. புவனா? இது அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லுப்பா. இங்கிலீஷ்லேயும் புவன் தான் சாமி. அப்படி இல்லப்பா, தமிழ்ல உன் பேர் புவன், இங்கிலீஷ்ல? இல்லை சாமி, இங்கிலீஷ்லேயும் புவன் தான். நம்ம மட்டும் காஞ்சி போயிடும். சரிப்பா, இதை விட்டுரு. நான் ஒரு மூலிகை மருந்து சொல்றேன், அதை சாப்பிட்டு இங்கிலீஷ் நல்லா பேசுவேன். ஓகே சாமி. அந்த மருந்து எந்த மெடிக்கல் விற்கிது? அது மெடிக்கல்லாம் கிடைக்காதுப்பா, இங்க தயார் பண்றோம், வாங்கிக்க. நீங்க தான் தயார் பண்றீங்களா? அப்ப திருட்டு தொழில் பண்றீங்களா? எது திருட்டு தொழில் பண்றமா? கண்ணில் போடு. எது கண்ணில் போடணுமா? தெய்வ குத்தமாயிடும். என்ன சாமி, வெளில தான் இங்கிலீஷ்ல பேசுனாங்கன்னு உங்கள்கிட்ட வந்தேன், நீங்களும் இங்கிலீஷ்ல பேசுறீங்க பாத்தியா? சபா, இவன்கிட்ட பேசுறதுக்குள்ள நமக்கு தலைவலி வந்துடும் இருக்கு. சரிப்பா, நான் ஒரு மருந்து சொல்றேன், அதை நீயே தயார் பண்ணு. ஃபர்ஸ்ட் வெந்நீரை நல்லா சுண்ட காய்ச்சிக்க. ஓகே பக்தா, இவ்வளவு செஞ்சு முடிச்சுட்டு என்ன வந்து பாரு. சாமி, இவ்வளவும் பண்ணி இங்கிலீஷ் வரலன்னா என்ன பண்றது சாமி? அப்படியே உனக்கு இங்கிலீஷ் வரலன்னா செருப்பு எடுத்துட்டு 3 தடவை தலையில அடிச்சுக்க. ஓகே சாமி, என்கிட்ட 2 செருப்பு இருக்கு, நீங்க ஒரு செருப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்.